பாட்டி மட்டும் உனக்கு மாமியாரா வந்தா என்ன ஆகும்? இப்ப உன்னை கேட்டாங்களா? என் பேர் ராணி. செனி பார்க்கல. ஆரம்பிக்கலாமா? அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். மக்கள் புது பிரச்சனையோடு வந்திருக்கிறார்கள். அதை கவனி. அது என்ன மாமா புதிய பிரச்சனை? ரெண்டு எக்ஸ்ட்ரீம் அந்த ஒரே இடத்துல சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது. ஒரு பக்கம் முழுக்க வயதான நம்ம கிராமத்து பாட்டிகள் அல்லது செல்லமா சொன்னோம்னா கிராமத்து கிழவிகள் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே நேரா திருப்பினோம்னா இந்த தலைமுறையை சேர்ந்த இளம் பெண்கள். ஒரே மக காயத்ரி. முதல்ல நம்ம இங்க இருந்து ஆரம்பிக்கலாமா? பாட்டிகள் அல்லது செல்லமா சொன்னோம்னா கிராமத்து கிழவிகள் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே நேரா திருப்பினோம்னா இந்த தலைமுறையை சேர்ந்த இளம் பெண்கள். ஒரே மக காயத்ரி. முதல்ல நம்ம இங்க இருந்து பாட்டிகளின் பெயர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தோணுது எனக்கு. உன் பேர் என்ன? பொன்னாத்தா. அது என்ன பின்னால் ஒரு ஆத்தா? கருணாநிதி. கருணாநிதி. அமிர்தமா. பஞ்சவர்ணா. பஞ்சவர்ணா அருமையான பேர். என் பேர் ராணி. செனி ஸ்பார்க்கல். செனி பார்சலா. என்ன தெரியுங்க? முதுகெலும்பு தெரியுதா? முதுகெலும்பு தெரியுதா? பேர் மீனாட்சி. மீனாட்சி. மதுரையா? அது எங்க ஆத்தா பிறந்த ஊராச்சே. அம்மா அங்க எங்க அம்மாச்சி எப்படி இருக்கு? அம்மாச்சி ரொம்ப நல்லா இருக்காங்க. ரொம்ப விசாரிச்சு சொல்ல சொன்னாங்க. மீனாட்சி புள்ள காது புள்ள அலங்காரமா இருக்க. என்னது ஒவ்வொன்னும் சொல்லுங்களேன். கொப்பு. லோலாக்கு. லோலாக்கு. தண்டட்டி. எதுக்கு என்ன இதுக்கு தண்டட்டின்னு பேரு? இது ஒரு நல்ல கேள்வி. பதில் சொல்றா. தண்டட்டி எத்தனை சவரன் எத்தனை பவுன்? ஒரு வீட்டுல இவ்வளவு வச்சிருக்காங்களே. சமன் வாட் டு ட்ரை? திருகாணியே தோடு பிடிச்சிருக்கேத்தா. ஏய் அதனால கொண்டு வர. அருவி இந்த பாட்டி மட்டும் உனக்கு மாமியாரா வந்தா என்ன ஆகும்? டேய் இப்ப உன்னை கேட்டாங்களா? இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா. போட்டு வரலனா அடிப்பேன். மேல பசாக்க எங்கல பசா சும்மா மட்டும் தலைய வச்சு போட்டு விட்டா போது. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. உங்க பேர் என்ன? எங்க பேர் பெருமாய். உங்க பேர் என்ன? ஹரி கீர்த்தனம். அந்த புள்ள பேர் கேட்டுச்சா? பேதியா. யாரும் கிட்ட கேளுங்க. பேபி இல்ல பேபி. உங்க பேர் சொல்லுங்க. காந்திமதி. காந்திமதி. உங்க வீட்டுக்கார பேரு? அவர் பேர் சொல்ல மாட்டேன். அம்மா உன் புருஷன் பேர் என்ன? புருஷன் பேர் சொல்ல கூடாதுங்க. அம்மா உன் புருஷன் பேர் எழுதியாவது காமிமா. பேர் சொல்ல மாட்டேன். இதா இருக்கு. பாத்தியாடா பண்பாட்ட. இப்பதில நிற்பவரான் தன்னானே நானே அஞ்சோட ரெண்டு சேர்ந்த அவர் பேரு தானே. என்ன கோபியாச்சு? என்ன நடந்துச்சு? நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்னுக்கு இருக்க? தூள் நூல் நல்ல நூல் கொண்டாமா. இல்ல அந்த காலத்து பொம்மல நீ கேவலமா? ஐயோ எங்க ஞாபகிச்சீங்க. நீ விடுவா. ஏய் சிரிக்காத. எப்படி சிக்கிரிக்க பாத்தியாப்பா? நோபாலரே பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கட்ட ரத்தமா நான் ஆக்கிடுறா. உன்னால என்ன பண்ண முடியுமா? அத பண்ணிட்டேன். போட்டு விடு. தக்க வச்சு யாரு செய்வா? மனசு வருமா உங்களுக்கு? அந்த பாரு அடுத்தது பாரு. தலைமறைகளுக்கு பாருங்க. அல்லது பாரு. சும்மா பேசுறான். நீ தப்பா நினைக்கிறானா? ஏ பேச்சமா தன்னடி ஏதாண்டி அது கூட ஓபா. மனசாட்சியே இல்லாத மனுஷனை இன்னைக்கு தாயா நான் பாக்குறேன். ஏன் தம்பி? மகனுக்கு என்ன வயசாட்டா? உன் பேரனுக்கு மட்டும் பாக்குறேன். ஜோக்கா ஜோக்கா. நீ ஓபா. ஏய் யாரா நீங்க? அப்ப இதே வேலையா தலையிறீங்களா? அவன் ஓபா கட்ட வந்தா கூட்டி போற மார்மால. உன்னை பத்தி பேசிட்டாங்க. டேய் உங்களுக்கு என்னடா ஆச்சு? This season at Kalyan Jewellers, enjoy up to 1,500 rupees off per gram on value edition. Conditions apply. ஏய் என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. Cheche. இன்னும் ரெண்டு பேர் நினைக்கிறேன். ஒரு வேலைக்கு வெளிய வெளியே அவருக்கு ஒண்ணு கிடைக்கல. என் பேத்தி சிக்கிட்டா நான் போட்டு போய் கதம். பை பை டாடா. நீங்க என்ன மாதிரி விஷயத்துக்குலாம் வெக்கப்படுவீங்க? ரீசன்ட்டா எதுக்கு வெக்கப்படுவீங்க? கிரஷ் பார்த்தா வெக்க வரும். எப்படி வெக்கப்படுவீங்க அவரை பார்த்து? அவரா என்ன பார்த்து முறைப்பாரா அப்படின்னு வெக்கப்படுவேன். என்னோட பாய் ஃப்ரெண்ட் பத்தி யாராவது பேசுனாங்கன்னா என்கிட்ட அப்ப வெக்கம் வரும். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூடா நிறைய நகை போடும்போது வெக்கம் வரும். நிறைய நகை போடும்போது. ஆடி லைட்டா ஐயோ பாக்குறாங்க. வெக்கங்களா? இருக்கு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். யாராச்சும் நம்மள அழகா இருக்கல அவ அப்படின்னு சொன்னா. ஓகே யாராவது அழகா இருக்கால அப்படி சொன்னா வெக்கம். குட். இப்போ வெக்கப்படுற அழகா. அடியே ராசாத்தி செல்லக்கிளி. பொடவை கட்டினா வெக்க வரும். என்ன கட்டினா வெக்கம் வரும்? பொடவை கட்டினா பொடவை கட்டினால வெக்க வரும். இங்கிலீஷ் இப்படி கடக்க போடுற இங்கிலீஷ் பேச அப்படியே. எனக்கு கண்ணத்துல குழி விழுகும். நான் சிரிச்சேன்னா கண்ணத்து குழி அழகா இருக்கு அப்படினா ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு வெக்கம் வரும் எனக்கு. எனக்கு தெரியவே இல்லையம்மா. நீ என்ன ஏழ வேணாலும் பண்ணிட்டு போ. ஆனா வெக்க மட்டும் படாதடா. எப்போதெல்லாம் வெக்கம் வரும்? ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. 5 நிமிஷத்துக்கு முன்னால. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இந்த பஞ்சாயத்தை கலைக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். உங்க வயசுல உங்களுக்கு எதுக்கெல்லாம் வெக்கம் வரும்? இப்ப கூட எதுக்கெல்லாம் வெக்கம் வரும்? இது என்ன சார் கேள்வி? வயசுக்கு தகுந்த மாதிரியே நடந்துக்கிறீங்க.
நீங்க வயசு பார்த்தா ஆ. நாங்க போட முடிச்சுக்கு தெருவுலி போனா ஆ. மாமா மையே ஆ. தாத்தா வெக்கமா இருக்க என்ன போய் வைக்க வருதே வரும்ல வரணும்ல நமக்கு எப்பலாம் வைக்க வரும் தாத்தாவோட பிறந்த தாய் மாமே அப்புறமேல யாரு என்ன வெக்க வந்தா என்ன சொல்ல பண்ணுவீங்க என் முகத்தை பார்த்து ஒன் மோர் ரிப்பீட் வெக்க வந்தா என்ன பண்ணுவீங்க ஏதோ ஜக்கெட் பட்டு போடுவோம் வா, நீங்க மடிச்சு பேசிட்டா என்ன பண்ணி முடியும் அந்த மாலை என்ன சிரிப்பா பயங்கரமா இருக்காத்தா சரி சரி இருக்கட்டும் பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு இப்ப இருக்க பிள்ளைல திட்டது புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன களவா கண்டேன். மறைச்சு பேசினா மாநகர பேரையும் திட்டி போறது பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா அதுக்கு எதுக்கு இவ்வளவு வெக்கம்னே என்னம்மா இப்படி பண்றீங்களா வேற எங்கெல்லாம் வைக்கப்பட்டிருக்கீங்க நைட்டி போட்டு வரேன் வாசல் யாரும் பெல் அடிச்சாங்க பார்த்தா என்னோட சன்னின்ல வந்துட்டா எனக்கு அவ்வளவு வெக்கம் ஐயோ சன்னின்லாக்கு முன்னால நைட்டியோட வந்துட்டோமே அப்படின்னு ஆனா இந்த வயசுல போடாம பின்ன இந்த வயசுல போடாம ஒரு சொலவடை சொல்லுவாங்க சொலவடை என்ன தெரியுங்களா மகாஜிக்கு பாம்பு அடிச்சுட்டான் பாக்க அந்த தேடு கடிச்சு விட்டான் இப்ப வாங்க இந்த சவுண்ட் பாருங்க இந்த சவுண்ட் உங்கள்ட்ட இல்ல ஒதுங்க கூடாது. இப்போ நம்ம யாரையாவது பார்க்க போனா ஏதாவது சொல்லுவோம் இந்த பொய் சொல்ற மாதிரி பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். ஆளுக்கு தெரியாம பொய் புரியுற மாதிரி சொல்லுமா நீயே சொல்லிவிட்டு அப்புறம் சரியா இருக்கிற மாதிரி சொல்லுதா எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதற்கு தகுந்தபடி பரிசீலனை குறைத்துக் கொள்ளுங்களேன் 50 தேங்காய 9 ஊருக்கு தூக்குறேன் பக்கத்து ராணி பகட்டா போனாலாம் ஆ. எடுத்து பார்த்தவா இடிச்சு வச்சதாலாம் சத்தியமா தெரியாது சார் பாத்தீங்களா சார் காணாதவன் கண்டுபிடிச்சான் கார் மூடெல்லாம் இழுத்து அடிச்சான் அம்மா மான கண்டா பை நிக்காதா ஆ. கம்மக்காரத கண்டா கை நிக்காதா ஆட்டமாட்டாதவன் செத்து கிடக்கான் அழுவ நேரம்ல நான் தின்ன தெருவெல்லாம் ஓடி பார்த்தேன் என் சிரிப்பு நிக்க முடியல வீரண்ணா ஆடி வந்துச்சாமா ஆடி போய் அசந்து வந்துச்சாமா தெரிஞ்சவங்க யாரோ இறந்துட்டாங்க எனக்கு அழுகிறதுக்கு நேரம் இல்ல ஆ. நான் போய் தெரிஞ்ச வீதியெல்லாம் சுத்தி பாக்குறேன் என்னால சிரிப்பு அடக்க முடியும் சூப்பர் 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 அருமையா கண்டுபிடிச்சு. இதுக்கு தான் படிச்சவன கூட வச்சுக்கணும்னு சொல்லுது. இரண்டும் சம்பந்தமே இல்லையம்மா ஏமா மீனிங் சொல்லமா